எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவேன். இதெல்லாம் உங்களுக்குமே பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் முதல் வந்த இடம். பெரிய ஒரு போட், பெரிய ஒரு கப்பல் நிற்கிது, பெரிய ஒரு போட்டும் இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சும்மா தான் இதில் போகிறேன். இது ஓல்டு துபாய், இது நியூ துபாய். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜஸ்ட்டு நான் இந்த கொஃபி மியூசியம் போகிற நேரத்தில் கொஞ்சம் போல் அப்படி எடுத்தது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி. இதில் எந்த ஒரு இம்பார்ட்டனும் இல்லை. வீடியோ நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. எனக்கு அல் பகாதியான்னு சொல்கிற இடம் வந்து துபாயில் ஒரு ஹெரிட்டேஜ்னு சொல்லலாம். இங்கே வந்தாலே தான் எப்பா சரியான வெயிலாக இருக்கிற சாமி. சும்மா ஜஸ்ட்டு இதை சுற்றி காட்டலான்னு தான் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. இந்த மாதிரி தான் பழைய காலத்தில் இந்த டென்ட் எல்லாம் போட்டு, அதாவது பாலைவனத்தில் இருப்பாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். இது வந்து முழுக்க இது இப்போ இது எதாவது அமைச்சிருக்காங்க தெரியும். இதெல்லாம் வந்து முழுக்கவே உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆட்டுத்தோல் இருக்குது, ஆட்டுத்தோல் அந்த மாதிரி தோலால் அமைச்சு கீழ் மட்டத்திலேருந்து தான் அப்படி உயர்த்தி வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால வந்து சூடான காற்றடிச்சா கூட உள்ளே வந்து குளிராக தான் இருக்கும். இதெல்லாம் இவங்களுடைய கலாச்சாரம். இதை ஒரு ஞாபகார்த்தமாக இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே காலையில் கூட்டமாக எல்லாம் இருக்குது. கூட்டமே இல்லாமல் இருக்கிறதுனால உள்ளால போனால் நிறைய கடைகள் இருக்குது. ஓல்டு துபாய். துணி கடை, சர்பத் ஐஸ்கிரீம். இது கடை இருக்குது. சும்மா ஒரு கடையில் போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்கு. நிறைய கல் வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் இதான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறது. நிறைய கல் ஒரிஜினலாக விழுந்துருங்க. ஆப்கானிஸ்தான் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆப்கானியன்ஸ் இவங்களே இதில் யூஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பிளாக் கலர் நீலக்கல் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? திருஷ்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கல். வெள்ளியா இல்லை, வெள்ளியாக தான் இருக்குது. வெள்ளி தான் கருக்கும். வெள்ளியில் Ay, ganay. Bigyan na ba?
கடையில் எவன் வாரான் எவன் போடுறான்னு தெரியாமல் ஒருத்தன் வேலைக்கு போயிருக்காங்க. வேலை கடை முன்னேறிடும். ஃபுல்லாக வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்கிறேன். வீடியோ வைக்கக்கூடாது. நல்லண்டா இப்படி வச்சா முன்னேறி இந்த கடை என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது. வீடியோன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு சேல் ஆகும்? பைத்தியக்காரங்களா எல்லாம் தூங்குறாங்க கடைக்குள்ள. நிறைய ஷாப்ஸ் இருக்கு. சேல்ஸ் போகுமா? உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமோ தெரில. சிலவனுங்க விட மாட்டானுங்க. ஏதோ ஒரே ஒரு கடை மட்டும் கிடச்சிது வீடியோ எடுக்க. சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வரும். முதல்ல இருந்தா வேற எங்கே போய் முடியுது? அடைச்சிருக்கு. இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க, பழைய காலத்து மியூசியம். நிறைய இருக்கு. எல்லாம் விற்கிறதுக்கு வச்சிருக்காங்களா வீசுறதுக்கு வச்சிருக்காங்களானே தெரியல. வா, இந்த டிவி ஞாபகம் இருக்கா? ஆஹா, இந்த டிவி நிறைய ஐட்டம். எனக்கு தெரிஞ்சது ஒரு கவசம், அதே கவசம். இதில் நிறைய காசு எல்லாமே இருக்குது. யாரு கடனும் தெரில, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. மூலிகை, ஸ்பைசஸ், எல்லா ஸ்பைசஸும் இங்கே இருக்குது. Morning. Good morning. அப்படி அங்கால போய் பார்த்தோம் என்ன இருக்குன்னு. ரொம்ப வெயில். Museum of Illusion. துபாயில் இந்த சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ். துபாய் சாக்லேட்டுன்னே பேர். கிட்டத்தட்ட எங்கள் ஒரு காசுக்கு ஒரு 25,000 30,000 மாதிரி வரும். நைட் டைமில் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் தப்பாக காலையிலேயே வந்துட்டேன். காலையில் வந்தால் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால்
யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கல. இந்த கான்செப்ட் என்னோட ஐடியாவிலே இல்லை. நான் சாதாரணமாக வந்து இந்த காஃபி மியூசியம் போவோம், அங்கே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போவோம்னு சொல்லி கடைசியில் உள்ளே வந்து பார்த்தா இங்கே ஒரு ஓல்டு ஹெரிட்டேஜே இருக்குது. இதுதான் சரி, வந்தது வந்துட்டோம், அப்படியே இதே ஒரு ஷூட் போட்டு அப்படியே போவோம். அந்த இடம் சூப்பராக இருக்குது. இடமா இருக்கட்டும், உண்மையிலே எப்படி வெளியே போகிறான்னு சொல்லி தெரியாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். உள்ளே பூந்துட்டேன், ஆனால் எது வெளியே வர்றது எது உள்ளே போகிறதுன்னு தெரில. கடைகளும் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு தானுங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வர போகுது. இது எங்கே போகுது? மெட்ரோவுக்கு போகுதா? This car parking? Car parking? Car parking? Car parking? Yes. நான் மெட்ரோன்னு நினச்சி உள்ளே போயிட்டேன், பார்த்தா அது கார் பார்க்கிங். சரி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவேன். அதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வரட்டா? see you next வீடியோ. ஷார்ட்ஸ் போடுவேன். இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியான இடங்கள் தேவை. இப்படி பேருந்து வந்து சொன்னால் இந்த மாதிரி இடங்களை கண்டுபிடிச்சி அங்கே இருந்து வீடியோ போடுவேன். இந்த இடம் நல்லா இருக்குப்பா. எவ்வளோ அழகாக இருக்குது, அருமைங்களா. ரெஸ்ட் இருக்குது. பார்ப்போம், இங்கேருந்து நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியுமான்னு போட்டில். இப்படி போனால் தொடர்ந்து அப்படியே வீடியோ போடுறேன்.